அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் அறம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளைப் பற்றி கூறுகிறது. திருக்குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலினூங்கில்லை கேடு. பொருள்: ஒருவருடைய வாழ்க்கையில் அறம் செய்வதை விட மேலான நன்மையும் இல்லை, அந்த அறத்தை செய்யாமல் மறப்பதை விட மேலான தீமையும் இல்லை. இதன் சிறுகதை. அறத்தின் வலிமை. ஒரு ஊரில் சோமநாதன், விவேகன் என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். சோமநாதன் மிகவும் செல்வந்தன், ஆனால் அவனுக்கு பணம் சேர்ப்பதில் மட்டுமே குறிக்கோள். பிறருக்கு உதவி செய்வதை அவன் வீண் செலவு என்று கருதினான். ஆனால் விவேகன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். தனக்கு கிடைப்பதில் ஒரு சிறு பகுதியை எப்போதும் ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் பசியால் வாடுபவர்களுக்கும் கொடுத்து வந்தான். ஒருமுறை அந்த ஊரில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. சோமநாதனின் பெரிய பங்களாவுக்குள் தண்ணீர் புகுந்தது. அவனால் தன் நகைகளையும் பணத்தையும் மட்டுமே காப்பாற்ற முடிந்தது. ஆனால் தங்குவதற்கு இடமோ உணவோ கிடைக்காமல் தெருவில் நின்றான். அவன் யாரிடமும் உதவி கேட்க தயங்கினான், ஏனெனில் அவன் யாருக்கும் முன்பின் உதவியதே இல்லை. அதே சமயம் விவேகனின் வீடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. ஆனால் விவேகன் முன்பு உதவிய மாணவர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஓடி வந்து அவனுக்கு உதவினார்கள். ஐயா, நீங்கள் அன்று செய்த உதவியால்தான் நான் இன்று நல்ல வேலையில் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கள் என்று ஒரு இளைஞன் விவேகனை அழைத்துச் சென்றான். இதை பார்த்த சோமநாதன் வருந்தினான். இவ்வளவு காலம் அறம் செய்வதை மறந்து வெறும் பணத்தை மட்டுமே சேர்த்தேனே. ஆபத்து காலத்தில் உதவிக்கு ஆளில்லாத இந்த செல்வத்தால் என்ன பயன் என்று நினைத்தான். அறம் செய்வதே ஒரு மனிதனுக்கு உண்மையான பலத்தையும் ஆக்கத்தையும், அதாவது உயர்வையும் தரும் என்பதை சோமநாதன் அன்று புரிந்து கொண்டான். அதன் பிறகு அவன் தன் செல்வத்தை நற்பணிகளுக்காக பயன்படுத்தத் தொடங்கினான். அறம் செய்வதின் வலிமையை விளக்கும் இந்த குறள் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.